இப்போ பாருங்க காய்ஸ் எத்தனை பர்கூர் மாடு வந்திருக்குதுன்ட்டு பட்டி பெட்டியா போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. சரிங்களா? மாடு கொண்டு வந்திருக்கீங்க அந்த இருக்கு 60 கொண்டு வந்தேண்ணா. 60. இப்போ எத்தனை வித்துருக்கீங்க? ஆனா இப்போ ஒரு 15 ரூபாய் வித்துருக்கேன். எல்லாம் ரேட் எவ்வளோங்கண்ணா வித்தீங்க? நான் வாங்கினதுல அசல்ல கொடுத்துருக்கேன். வாங்கின வேலையில் தள்ளியும் கொடுத்துருக்கேன், லாபத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்கண்ணா. 3 பேர் வாங்கியிருக்காருங்க. இவர் தான் வாங்கியிருக்காரு. என்ன எந்த இருக்காருங்க? கீரைப்பட்டி. கீரைப்பட்டி. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2. பர்கூர் கன்று. பர்கூர் கன்று கொடுத்துருக்கேன். எவ்வளோக்குண்ணா? அண்ணா 40 ரூபாய்க்கு கொடுத்துருக்குண்ணா. 40 ரூபாய்க்கு. ஓகேங்கண்ணா. வாங்கும்போது என்னென்ன பார்த்து வாங்குவாங்க மாடு? ஆனா இது சுழி பார்த்து வாங்குவோம் பாரு. அவங்க பாரு, இவர் ஏற்கனவே வாங்கிட்டு பரம்பரையை இப்போ 10 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு இவரு. ஓகேண்ணா. பர்கூர் மேல மாடு வளர்த்துறோம். பர்கூர் மலையில மாடு. மாடுல எப்படின்னா மேய்ப்பீங்க? மாடு அலங்காட்டுக்குள்ள போவோம். மேவ இருக்கிற பக்கம் கொஞ்சம் மேய்ச்சிட்டு வருவோம். ஆனா பால் வந்து 1 லிட்டர் 2 லிட்டருக்கு கறக்கும். ஓகேண்ணா. ஆமா. இது வந்து மூலித்தலை திங்கிறதுனால பால் நல்லா இருக்கு. குழந்தை குட்டிகள் நல்லா வளர்ப்பு, எந்த நோய் வராது. ஹாஸ்பிட்டல்ல போய்ங்களா? போக மாட்டீங்களா? அந்த பால் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டாங்க. கூலி விட்டுக்கிட்டு இந்த கூலி சரியான மாதிரி சாமி போட மாட்டேன். அப்பா அடே சாமி தம்பி கம்மண்டே தம்பி அதே மாதிரி நான் நிக்கணும் கம்மன் தம்பி. டேய், நாங்க எங்க வீட்டுல பிள்ளை குட்டி இருக்குதுல, நாங்க வகுத்து கால் பண்றோம். எல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது வியாபாரிங்க? கம்மனே அப்பா அழகா ராஜா. ஐயோ சாமி இப்படி பிடிச்சிட்டு என்னடா வாய் வீடு வாய் அடிக்க முடியாது சாமி. இனிமேல் ரப்பாண்டாலும் ஒவ்வொரு ஆள் வாங்கினாப்பா. சாமிலா அப்பா 1 மாடு கொடுத்துட்டீங்களா இல்லையா? எங்களுக்கு எவ்வளவு பேரம் பேசி வாங்கினாங்க? ஆனா அது 20 ரூபாய்க்கு மேல விற்க மாட்டேன். நல்லா வாயில அடிச்சு போற கம்மியா வாங்கிட்டாங்க. எவ்வளவுக்கு நான் வாங்கிருக்கீங்க? ஆனா செல்வண்ணா நல்லா வந்து பட்டிக்கு ரேட் கம்மியா குறைச்சு கொடுக்குற அப்படிங்க. எவ்வளவுக்கு நீங்க வாங்கிருக்கீங்க பேரம் பேசி? நான் 16க்கு வாங்கிருக்கேன். 16க்கு. அந்த மாடு வாங்கும்போது எப்படி பேரம் பேசி வாங்குவீங்க? கொடுப்பீங்க எப்படி? உங்க பேரம் பேசுவாங்கம்மா அவங்க? எனக்கு வந்து நான் ஒரு 30,000 சொன்னா ஒரு 20-22 கை. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிவனா திருச்சி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அந்த ஒரு கொண்டாசாமி கல் தான் இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கணும்னா பர்கூர் மாடு சந்தையில் தாங்க இருக்கிறோம். கர்நாடகா மாடு, பர்கூர் மாடு எல்லாமே வருங்க. அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். எத்தனை மாடு வந்துருக்குது, எந்தமாரி மாடு வந்துருக்குது, சரிங்களா? கூட்டம்லாம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மாடை பற்றி டீட்டெயில் கொஞ்சம் கேட்கலாம். வாங்க வீடியோக்களில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், எத்தனை பர்கூர் மாடு. இது வந்து கர்நாடகா மாடாமா? பர்கூர் மாடில் இந்த வெள்ளை வெள்ளையாக இருந்தால் இந்தமாரி இருந்தால் தாங்க பர்கூர் மாடு. இப்போ பாருங்க காய்ஸ் எத்தனை பர்கூர் மாடு வந்திருக்குதுன்ட்டு பட்டி பெட்டியா போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. சரிங்களா? எல்லாம் கொண்டு வந்து அந்தியூர்ல இறக்கிட்டாங்க. அந்த பக்கமும் இறக்கி வச்சிருக்காங்க. பாருங்க மக்கள், எத்தனை பர்கூர் மாடு கொண்டு வந்து எல்லாம் பட்டி பெட்டியா இறக்கி வச்சிருக்காங்கன்ட்டு. அது இல்லாமல் வெளியும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பாருங்களா, தெரியுதா? பாருங்க இந்த பட்டியில பாருங்க எத்தனை பர்கூர் மாடு இருக்குதுன்ட்டு. எல்லாம் வாங்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரா. இந்த பக்கம் பாருங்க, எல்லாம் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க மாடு. சரிங்களா? எல்லாமே பர்கூர் மலை மாடுங்க. தெரியுதா? பெட்டி பெட்டியா இருக்காங்க கொண்டு வந்து இந்த வருஷம். மாடு கொண்டு வந்திருக்கீங்க அந்த இருக்கு 60 கொண்டு வந்தேண்ணா. 60. இப்போ எத்தனை வித்துருக்கீங்க? ஆனா இப்போ ஒரு 15 ரூபாய் வித்துருக்கேன். எல்லாம் ரேட் எவ்வளோங்கண்ணா வித்தீங்க? நான் வாங்கினதுல அசல்ல கொடுத்துருக்கேன். வாங்கின வேலையில் தள்ளியும் கொடுத்துருக்கேன், லாபத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்கண்ணா. 3 விதமானது. லாபத்துக்கும் கொடுத்துருக்கேன், அசலுக்கும் கொடுத்துருக்கேன், வாங்கினது தள்ளி கொடுத்துருக்கேன். ஓகேங்கண்ணா. மாடு எத்தனை நாள் அங்கிருந்து கொண்டு வந்தீங்க? ஆனா 4 நாள் நட 4 நாள் ஃபாரஸ்ட்ல இருந்து 4 நாள் நட. ஓகேண்ணா. மாடு கண்ணால பாருங்க, அந்த சிற பாரு. ஆனா இந்த கண்ணுங்கெல்லாம் அங்க பட்டியில வாங்குற மாதிரி ஒரு ரேட்டா இருக்கும். இங்க வந்து பாதி கண்ணு இல்லைண்ணா. ஓகேங்கண்ணா. அவ்வளவுதானா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வருஷம் வருஷம் வரீங்க? வருஷம் வரீங்க? வருஷம் வரும். எத்தனை வருஷமா வரீங்க? நான் எனக்கு அனுபவம் ஒரு மாடு இந்த அடுத்தவங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு 10 வருஷம் வந்தேன். இப்போ நான் ஒரு தனியா 10 வருஷம் வியாபாரமே பண்றேன். ஓகேங்கண்ணா. கூட்டம் எப்படின்னா வருது? கூட்டம்னா இந்த அளவா ஒன்னு சிறப்பு இல்லைன்னா இன்னைக்குதான் கூட்டம் சேரும். இன்னில இருந்து தான் கூட்டம். இது வரைக்கும் இன்னும் கூட்டம் கொஞ்சம் கணக்கு இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்துல நாளைக்கு ஃபுல், நாளைக்கு நாளானிக்கு ஃபுல். எங்களுக்கு 2.5 நாள் கணக்குங்க. இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து கூட்டம் காட்டேன். ஆமாண்ணா. ஓகேண்ணா. இவர்தான் வாங்கியிருக்காருங்க. இவர்தான் வாங்கியிருக்காரு. என்ன எந்த இருக்காருங்க? கீரைப்பட்டி. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 2 பர்கூர் கன்று. பர்கூர் கன்று கொடுத்துருக்கேன். எவ்வளோக்குண்ணா? அண்ணா 40 ரூபாய்க்கு கொடுத்துருக்குண்ணா. 40 ரூபாய்க்கு. ஓகேங்கண்ணா.
அது வாங்கும்போது என்னென்ன பார்த்து வாங்குவாங்க மாடு? ஆனா இது சுழி பார்த்து வாங்குவாங்க பாரு. அவங்க பாரு, இவர் ஏற்கனவே வாங்கிட்டு பரம்பரையை இப்ப 10 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு இவரு. ஓகேண்ணா. இவரு மாமூல் அவருக்கு சுழி பத்தி தெரியும். ஒரு சுழி மிஸ்டேக் இருந்தாலும் அவருக்கு கொடுத்தாலும் அவர் வாபஸ் பண்ணிக்குவாருண்ணா. எப்பவுமே அதனால நம்பிக்கை எங்கிட்ட எப்பவும் அந்த மாமூல வாங்குவாரு. ஒரு நிமிஷம். மாடு வாங்குறப்ப எப்படி வாங்குவாங்க உங்ககிட்ட? ஆனா மாடு வாங்குறப்ப நாங்க கும்பிட்டு கொடுப்பேன், எருவு போடுவோம். நான் இப்ப எருவு போட போறேன் அவருக்கு முன்னாடி. இந்தா சாமி கடவுளே குருநாதா, இந்தா இங்க வா முன்னாடி வா. சிரிப்பு முகமா 1 லட்சம் ரூபாய் முதலாவது. இதுல இருந்து எந்த தொந்தரவு வீட்டு நல்லா சிறப்பா இருக்கணும். இந்த எருவு போடு. எதுக்காக எருவு போறீங்க? ஆனா அது ஒரு வழக்கம். இந்த இடத்துல இந்த குருநாதன் தேர்ல எருவு போட்டு அப்புறம் தான் காசு வாங்குவோம். பைசா எருவு தான். அடுத்தது வந்து கவத்தை கும்பிட்டு கொடுப்பேன். இந்த அப்படி சாமி குருநாதா பகவானே ஆனவனே குருநாத சிறப்பா நோய் நொடி இல்லாத சுக சாமரமா நல்லா 1 லட்சம் ரூபாய் முதலாகணும். நோய் நொடி எல்லாம் சிறப்பு. இதுல இருந்து அவங்க வீடு குடும்பம் சிறப்பா இருக்கணுங்க. சரி 2 அடி முன்னாடி பிடி, நான் அதுக்கு பராமரிப்பு பண்றேன். 2 பர்கர் கன்று வாங்கிட்டாங்க. ஓகே, பிடிச்சிட்டு வந்துருங்க. அப்ப எதுக்காக தட்டினீங்க? ஆனா அது எங்களுக்கு அது ஒரு வழக்கம். சிறப்பா போய் போல எப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாடு கொண்டு வந்துருக்கீங்க. நாங்க கர்நாடகாக்காரர். கர்நாடகா. என்ன ரக மாடு கொண்டு வந்துருக்கீங்க? நாங்க கோயிலுக்கு பின்னி கொண்டு வந்தோம். மழையில இந்த வருஷம் இல்ல, சுமார் இருக்குது. இது அண்ணாமணியத்துல. அங்க இருந்து எத்தனை நாள் மாடு ஓடிட்டு வருவீங்க? 3 நாள். 3 நாள். எப்படி நடந்து வருவீங்களா? இல்ல நடந்து தான் வரோம். வரலையில எந்தெந்த ஊர் தாண்டி வருவீங்க? நாங்களா 4 ரோடு, பரகூர், ஊசிமலை, இங்க கிருஷ்ணாபுரா தாண்டி வரணும். இந்த மாடு மட்டும் என்ன வெள்ளையாக்குது? இது வந்து நாட்டு மாடுங்க, மலை மாடு. லம்பாடி மாடுன்னு. லம்பாடி மாடு. இதுலயே மஞ்சள் கலர் இருக்கிறது இதுங்களா மரமாடு. பர்கூர் மலை மாடு. பர்கூர் மரமாடு. ஓகேங்கண்ணா. நீங்க அங்க எப்படி மாடு மேய்க்கிறீங்க? நாங்க மலையில தான் மேய்க்கிறோம். மலையில. ஓகேங்கண்ணா. எப்படி காலையில ஓட்டிட்டு போயிட்டு காலைல ஓட்டு போயிட்டு சாயங்காலம் வருவோம். மழை வந்துச்சுன்னா அன்னைக்கு மேய்க்க மாட்டீங்க? மேய்க்கணும் அன்னைக்குமே. மழை வந்து விட்டு வர முடியுங்களா? கூப்பிடுவீங்க ஓட்டிட்டு போகும்போது பாசமா? பான்னு தான் கூப்பிடுவோம். வான்னு கூட வந்துடும். ஏன்னா வந்துடும். தூரமா போயிடுச்சு அப்படின்னா தூரமா போயிட்டு போய் நாங்களே ஓட்டிட்டு வரணும். ஓகேங்கண்ணா. இப்போ மாடு வித்துறீங்களா? இன்னும் விற்கலிங்க, இன்னும் இருக்குது மாடு. எத்தனை மாடு வித்துக்கிறீங்க? ஒரு 20 மாடு வித்துருக்குதுங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? 10 ரூபா, 12 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா தரவரையா போயிட்டு இருக்குது. ஓகேண்ணா. கூட்டம் வருதாண்ணா? கூப்பிட்டு வராது, இப்போ வராது, எல்லாம் மேல போய் நிக்குதுல்ல. கூட்டம்லாம் வருதா? கூட்டம்லாம் வரும். ஓகேங்க. என்னென்ன பண்றீங்க? மாடு வாங்குறாங்களா? வாங்கி கொண்டு விற்கிறதுங்க. வாங்கி கொண்டு விற்கிறோம். ரெகுலர் வியாபாரி, சந்தை வியாபாரி. சந்தைக்கு வருவோம், மாடு இங்கேயும் கொண்டு வரோம். எப்பவுமே ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கு எத்தனை மாடு கொடுத்துருக்கீங்க? மாடு இது வரைக்கும் ஒரு 10 மாடு தான், 5-6 மாடு தான் வித்துருக்குது. மாடு கொண்டு வந்தது ஒரு 80 கொண்டு வந்தோம். அப்படி இருக்குதுங்க. ஓகேண்ணா. எத்தனை மாடு கொடுத்துருக்கீங்க? என்னங்க பையங்களுக்கு எத்தனை மாடு கொடுத்துருக்கீங்க? இப்போ காசு கொடுக்குறா எதுக்கு? 2 மாடா? 2 காலக்கண்ணு. எவ்வளோண்ணா? 35 மாடு வாங்கிட்டு போயிட்டாங்களா? இல்லை அதான் நிற்கிது பாரு, அங்கே நிற்குது. சரிண்ணா. பெரிய மாடா சின்ன மாடா? சின்ன மாடு, காலக்கண்ணு. ஓகேங்க. இது பாலில் எப்படின்னா பீஸும்? பாலெல்லாம் அப்படியே பீஸ் ஒன்றும் கட்ட வேண்டியதில் ஒன்றும் அப்படியே பேசிக்கலாம். எத்தனை லிட்டர் பீஸும் ஒரு நாளைக்கு? ஜாஸ்தியான பேசுவாங்க. 2 லிட்டருக்குள்ளதான். 2 லிட்டர் தான். 1 லிட்டர் 2 லிட்டர். நாட்டு மாடு பாலுக்கு இந்த பாலுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து மலை மாடுங்க. மலையில் பில்லு மேய்ந்தனால பால் குடிச்சா நல்லா இருக்கு, ருசியாகவும் இருக்கு, நோவு நொடி வராது. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களா? போக மாட்டீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்கூர் மாடு பால் குடிச்சா உடம்புல சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. தயிர்லாம் போட்டு சாப்பிடுவீங்களா? தயிர் அதே மாதிரி போட்டு சாப்பிடுவீங்களா? தயிர் இருக்குங்க அங்கே. ஓகே. மாடு வளர்த்துறீங்களா? பர்கூர் மாடு? பர்கூர் மாடு வளர்த்துறோம். பர்கூர் மலையில மாடுல எப்படின்னா மேய்ப்பீங்க? மாடு அலங்காட்டுக்குள்ள போவோம். மேவ இருக்கிற பக்கம் கொஞ்சம் மேய்ச்சிட்டு வருவோம். ஆனா பால் வந்து 1 லிட்டர் 2 லிட்டருக்கு கறக்கும். ஓகேண்ணா. ஆமா. இது வந்து மூலித்தலை திங்கிறதுனால பால் நல்லா இருக்கு. குழந்தை குட்டிகள் நல்லா வளர்ப்பு, எந்த நோய் வராது. ஹாஸ்பிட்டல்ல போவீங்களா? போக மாட்டீங்களா? அந்த பால் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டாங்க. ஓகேண்ணா. அதுல வந்து மூலிகத்தினால கோரஜனம் உண்டாகும். மாடு எப்படின்னா பர்கூர் மாடு எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்கூர் மாடா
பர்கூர் மாடு மரம் மாதிரியே இருக்கு. அதான் கண்டுபிடிக்கும். இதுலயே வெள்ளை கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வெள்ளை கலரோட வெள்ளை இருக்காது. அந்த பக்கம் வெள்ளை கலர் ஒரு பட்டிக்கு அது வேற. வெள்ளை கூலி வெள்ளை மாடத்தான் இருக்கு. இது வந்து மரமாடு. இந்த மாதிரி புள்ளியா இருக்கும். ஓகேண்ணா. அதுல நாங்க வந்து இது பரம்பரை மாடு வச்சு வளர்ப்போம். ஓகேண்ணா. மாடு இப்ப எந்த வழியா இருந்து ஓடிட்டு வந்தீங்க? அந்தியூர் சந்தைக்கு. அந்தியூர் சந்தைக்கு பர்கூர் மலையில இருந்து வரும். மலையில இருந்து இறங்கும். மரவழியில எப்படி வருவீங்க? பர்கூர் ரோடு இருக்குது இல்லைங்க, மைசூர் ரோடு, அதுல இருந்து வழிதான் வருவோம். இதுல என்ன ஊர் வந்து வருவீங்க? ஃபர்ஸ்ட் பர்கூர் மலை, தாம்பரகரை, தாம்பரம் விட்டு செக் போஸ்ட் மூலக்கடை. எத்தனை நாள் வருவீங்க? நடந்த ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம். எத்தனை மாடு ஓடிட்டு இருந்தீங்க? நாங்க ஒரு 75 ரூபாய் ஓட்டு வந்தோம். எத்தனை வித்துருக்கீங்க? ஒரு 10 ரூபாய் ஆச்சு. எவ்வளவு ரேட்டுக்கு வித்தீங்க? மாடு இப்ப பொறுத்து 30 இருக்கு, 40 இருக்கு, 25 இருக்கு, 10,000 கூட இருக்கு. ஓகேங்க. வாங்குறதுக்கு கூட்டம் வருதா? எங்க கூட்டம் எங்க அப்படி ஒன்றும் சரி வரலைங்க. இப்பதான் அப்படி வந்துட்டு இந்த வருஷம் கூட்டம் வருமா தெரியலைங்க. ஆண்டவனோட சைடு. இந்த பக்கம் எத்தனை பர்கூர் மாடு இருக்குதுன்ட்டு வரிசையா நான் வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்காங்க பேரம். பர்கூர் மாடு வாங்குறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. பர்கூர் மாடு பேரம் பேசிட்டு இருக்காங்க. பேரம் பேசுறாங்க. பர்கூர் மாடு வாங்குறதுக்கு எப்படி பேரம் பேசிட்டு இருக்காங்க? என்னமோ எவ்வளவு நேரமா? இந்த ஒரு ஜோடி வாங்கி தரேன். என்னால வாங்கி தரேன். கேட்டு போயிட்டாங்க. இல்லன்னு நீ அதே சொல்லிட்டு நீ மட்டும் அப்படியே எங்க இருந்து அவங்க 22 ரூபாய்க்கு கேக்குறாங்க. நீ எங்க போய் நீ எங்க போய் கேட்டு எவ்வளவு சொல்ல நீ இல்லன்னு 7 ரூபாய்க்கு தர மாட்டேன். தர மாட்டேன். 7000 சரி, நீ பிடிச்சாலும் சரி, பிடிக்கலன்னு சரி, சரியா கொண்டு பாரு இல்லையா? 30 ரூபாய்க்கு கொண்டு பாரு இல்லையா? என்னன்னு நீ போய் 29 ரூபாய்க்கு கண்ணு கேட்டிருக்க, நீ போய் இப்படி கேட்டிருக்க. எட்டு கேட்டாங்க. கை கட்டுறாங்கிறல்ல நீ என்ன பொய்யே சொல்லணும். இல்ல அதெல்லாம் இல்ல சாமி. அது கேட்டுட்டோம். நீ போய் சரி வேண்டாம். இப்ப நீ ஆளுக்கு கேட்டிருக்க, அடுத்த ஆள் வந்து தட்டை கேட்டு கொடுக்க முடியும். நல்லா வாசனை பண்ணிக்க. அந்த ரேட்டுக்காக இந்த சரி கொண்டு போ. தொழுது கொண்டு போ.
சரி அப்படியே விட்டுரு. சரி அப்படியே விட்டுரு. உன்ன புருனா வேற புருனா உன்ன போட்டா எவ்வளவு சொல்லணும். ஆளு தானே இல்ல ஆளுக்கு இல்ல நீ என்ன ஒரே பிடிச்சிட்டு இருக்க. இல்லையா அதாக இந்த ஒரு வியாபாரம் விட்டா நாளைக்கு இல்ல சாமி நீ இல்லையோ நீ அடுத்த வியாபாரத்துல அந்த 1000 ரூபாய் நான் சேர்த்து கூட இல்ல கொடுக்கணும். நீ கொடுக்க மாட்டேன். நீ அடுத்த வியாபாரம் நீ எங்க நீ கம்மியா தான் கேக்குற நீ. பண்ணி தரலாம். சரி அவங்க பாக்கல அவங்க ஒரு ஜோடி வாங்கிருக்காங்க நான் வர்றேன். இல்ல நான் சொல்லிட்டேன் நான் இது கோதிப்பு சொல்லிட்டு நீ போய் காட்டு வேலையில போயிட்டு இல்ல சாமி நான் வந்து இந்த நாள் பேர் புடிச்சு வியாபாரம் பண்ணிருப்பேன். அது யாரு கேட்டு போனாங்களோ தெரியல. நான் வந்து எப்பவுமே தெரியும். நான் வந்தா புடிச்சு வாங்க சரியா கொண்டு போங்கற நீ அது என்னன்னா ஒரு பொடிக்கணும் போய் அந்த 22,000 கேக்குறாங்க. 22,000 கேக்குறாங்க. எவ்வளவு ஒரு கணக்கு என்னன்னா ஒரு கணக்கு போட்டு கேக்குறது. முன்ன போட்டு முறனா முறனா முன்ன போட்டு முறனா முறனா நான் சொன்னதானே முறனா இல்லன்னா அதுக்கு வராது. ஏன்னா அதுக்கு போய் இவ்வளவு பேனா நீ அனுசரிச்சு கேக்குறங்க. ஒரு மாடு கொடுத்துட்டாங்க. ஏங்க 20,000 ரூபாய்க்கு வாங்கின மாட்டை 15,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க கேக்குறாங்க. செலவு அந்த மாட்டுக்கு 22,000 ரூபாய் மேடி ஆகுது. வருஷம் அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருஷம் கம்மியா கொடுக்க முடியும். என்ன சொல்லு விஷயத்த சொல்லு. எல்லாம் எப்படி 15,000 முடியாது ஒண்ணு பிடிச்சாச்சு நீ புடிச்சிட்டு போனா புடிச்சிட்டு போகாத போனா இத்தனை தேல கோரியாட்டம் காட்டி கசாமசன் என்ன அது எவ்வளவோ காசு கூட எனக்கு போனா போட்டு நம்ம ஆளுங்க கூட போய் சாப்பிடுங்க 17 ரூபாய்க்கு கொடுப்பியா போய் நீ போய் வேற எங்க அப்பா நீ சொன்ன மாதிரி கூட்டி போய் வேற பக்கம் பண்ணிருப்பா அதான் நீ போய் வாங்க தப்பு இல்ல 10 வேலை ஒரே வேலை கொடுக்கணும் 10 வேலை ஒரே வேலை கொடுக்கணும் இல்ல அல்லவே எல்லாம் முன்ன ஒரே பலன் எத்தனை போறேன் எந்த ஓதுமே நான் இல்ல ஒரு வாங்கின கம்மி விலைக்கு கிடைச்ச கூட அல்லவே எப்போதற சொல்லுப்பா என்னடா நீ கம்மி தம்பி சாமி ஐயோ சாமி சரி அது ஒண்ணு வாங்கினதுக்கு அது ஒண்ணு போது பிடிச்சிட்டு போங்கப்பா தலைக்காட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம பாசம் நல்லா இருக்கு என்னன்னு இன்னும் ஸ்கோப் நேம் அவ்வளவுதான் வேற 3 ஜலகல விட்டுறாரு 5 சந்தையில இன்னும் பேரம் பேசிட்டே இருக்காங்க. எப்படி சொல்லு தம்பி வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. இறங்கி பிடிப்பாங்க. தம்பி நான் என்ன தோரமா சொல்லிட்டேன். சரி ஒண்ணு வேண்டாம் நீயே நான் ஒண்ணு கசக்க கூடாது. நான் என்ன சொல்றேன் தெரியுமா கம்மி விலையில கிடைச்சு போய் வாங்கிப்போம். அது எதுமோ போயிட்டு வர உங்களோட நான் வாய் அடிக்க முடியாது. 16,500 ரூபாய்க்கு கொடுப்பீங்களே போய் சாப்பிடு தம்பி பாத்து போய் சாப்பிட்டு பசியாவாதடா தம்பி எனக்கு எடுத்துட்டு போய் பைக் தமாசில எடுத்துட்டு வாங்க சரி சரி வாங்கிக்கிறேன் தமாசில இன்னைக்கு உங்க சாப்பாடு சாப்பிட கூலி விட்டுக்கிட்டு இந்த கூலி சரியான மாதிரி மாதிரி புடிங்க புடிங்க சாமியை போட மாட்டேன் போடுங்கடா அப்பா அடே சாமி வெம்பளுக்கு வேற சாமி தம்பி தம்பி கம்மண்டே தம்பி அதே மாதிரி நான் நிக்கணும் கம்மண்டு தம்பி
டேய் நாங்க எங்க வீட்டுல பிள்ளை குட்டி இருக்குதுல நாங்க வகுத்து கால் பண்றோம் எல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது வியாபாரிங்க கம்மனரா டேய் அப்பா அழகா ராஜா ஐயோ சாமி இப்படி பிடிச்சிட்டு என்னன்னா வாய் வீடு வாய் அடிக்க முடியாது சாமி டேய் இனிமேல் ரப்பாண்டாலும் ஒவ்வொரு ஆள் வாங்கினப்பா ஏ சாமிலா ஏடு அப்பா ஒண்ணு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து 1000 16,000 ரூபாய் அட்வான்ஸ் 1000 ரூபாய் ஆமா இது எழுதி இருக்காங்க அவங்களே எழுதி இருக்காங்க கரெக்டா இருக்கா சரி ஓகே சரி பத்திரம் வச்சுக்கோ சரிம்மா அவங்க அவர்கிட்ட தரவு வாங்கிட்டு கம்மியா கொடுக்காது எல்லாம் எடுத்து நீட்டி இருக்கிறாரு எங்க யாரா சாப்பாடு கூட எடுத்துருவாங்க தாமா செலுத்திங்க மாடு கொடுத்துட்டீங்களா இல்லையா எங்களுக்கு எவ்வளவு பேரம் பேசி வாங்கினாங்க ஆனா அது 20 ரூபாய்க்கு மேல விற்க மாட்டேன் நல்லா வாயில அடிச்சு போற கம்மியா வாங்கிட்டாங்க எவ்வளவுக்கு நான் வாங்கிருக்கீங்க ஆனா செல்வண்ணா நல்லா வந்து பட்டிக்கு ரேட் கம்மியா குறைச்சு கொடுக்குற அப்படிங்க எவ்வளவுக்கு நீங்க வாங்கிருக்கீங்க பேரம் பேசி நான் 16 வாங்கியிருக்கேன் 16க்கு ஆமாண்ணா எவ்வளவு நேரம் பேரம் பேசுனீங்க 1 மணி நேரம் பேசணும் 1/4 மணி நேரம் பேசணும் பேரம் ஓகே அனுசரிச்சு கொடுக்குற அப்படிங்க வந்தா நீட்டா வாங்கிக்கலாங்கண்ணா ஓகேண்ணா எத்தனை மாடு வாங்குனீங்க ஆனா 2 வாங்கணும்ண்ணா 2 ஓகேண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க நீங்க நாங்க பெருமலையூர் ஐயம்பாளையம்ண்ணா ஐயம்பாளையம் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க நாங்க ஒரு பசங்க ஒரு 12 பேர் வந்துக்கிறோம் ஓகேண்ணா வருஷம் வருவீங்களா வருஷம் வருவாங்க வாங்கி போய் மாடு என்ன பண்ணுவீங்க பண்டிகை வாங்கிட்டு போறோம் ஓகேண்ணா வருஷம் வருவாங்க ரெகுலரா வருவாங்க இந்த பண்டிகை உங்களுக்கு எப்படி இருக்குது பாக்குறதுக்கு பாக்குறதுனால நல்லா இருக்குண்ணா பண்டிகை வந்து என்னென்ன சுத்தி பார்க்கலாம் ஆனா எல்லாம் சுத்தி பார்க்கலாம் குதிரை அந்த பக்கம் போன குதிரை சந்தை இருக்குதுங்க எல்லாம் சுத்தி பார்க்கலாம் நீட்டா சுத்தி பார்க்கலாங்க கூலி இருக்குது எல்லாமே இருக்குது ராட்டினம் எல்லாம் இருக்குது நீட்டா சுத்தி பார்க்கலாம் ஓகே மாடு பார்க்க வந்துருக்கீங்க மாடு பார்க்கறதுக்கு என்ன பார்த்து மாடு வாங்குவீங்க சுழி பார்ப்போம் நல்லா தரமா எலும்பு கணம் பார்ப்போம் நல்லா எப்படி இருக்கு மாடு இங்க வந்து பர்கூர் மாடு வந்து கலரு மரம் தான் பார்ப்போம் மரம் தான் பார்ப்பீங்க எவ்வளவு கொடுத்து ரேட்டு கொடுத்து வாங்கலாம்னுக்கிறீங்க இது என்ன ரேட்டு சொல்றாங்களோ அதை பார்த்து தான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவோம் ஓகேண்ணா என்ன கொண்டு வந்திருக்கீங்க நாங்க ஒரு 50 ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் 50 ரூபாய் வாங்குவீங்க அந்த மாடு வாங்கும்போது எப்படி பேரம் பேசி வாங்குவீங்க கொடுப்பீங்க எப்படி உங்களுக்கு பேரம் பேசுவாங்கம்மா அவங்க எனக்கு வந்து நான் ஒரு 30,000 சொன்னா ஒரு 20 22 இந்த கை கொடுத்துலாம் பேசுவீங்களா அது எதுக்காகண்ணா அது எப்படி பேசுவீங்க எரு போடுறது எருவு ஆமா கையில வந்து அந்த எரு போட்டா அது ஒரு அத்தாச்சி மாதிரி ஓகேண்ணா அத்தாச்சி மாதிரி வேற எதுவும் பேச மாட்டீங்க வேற என்ன அப்புறம் பணத்தை வாங்கிக்க வேண்டியது ஓகே இப்போ நாங்கள் எங்களுக்கு கட்டுவலி ஆனா இப்போ 30 ரூபா சொல்கிறோம் ஒரு 34 5 6 இப்படி வந்தால் நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேண்ணா அவ்வளோதான் பாருங்க மாடு வாங்கிட்டாங்க பர்கூர் மாடு வீடியோ பார்த்துருவீங்க பர்கூர் மாடு பேரம் பேசுனது எப்படி கொண்டு வந்தாங்க எந்த ஊர்ல வந்து எல்லாமே கேட்டு சொல்லியிருப்போம் சரிங்களா பார்த்தீங்களா பர்கூர் மாடு ஃபேமஸ் அந்தியூரில் ஃபேமஸ் பர்கூர் மாடு தாங்க அதுதான் பார்த்துருந்தோம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா உங்களை வந்து வெளியே பெறுவது CPM 360 டாட்டா பை பை செய்யுங்க